ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்டான இடியாப்பம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதுக்கு தேங்காய் பால், சொதிக்குழம்பு, கடலைக்கறிலாம் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. இந்த பஞ்சு போல் இடியாப்பத்தை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடியாப்பம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் கப்பில் அளவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக டம்ளர் கிண்ணம் எதுனாலும் அளந்து எடுத்துக்கோங்க. நான் ரேஷனில் வாங்கின அரிசியை நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து திரிச்சிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கடையில் வாங்குற பச்சரிசி பாக்கெட் மாவுலையுமே அழகாக செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை லைட்டாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி வறுத்து செய்கிறப்போ இடியப்பம் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. 3 நிமிஷம் ஆகுதுங்க. மாவு வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு கூட 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்க்கிறப்போ இன்னுமே டேஸ்ட் இடியாப்பம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இந்த மாவு கூட நல்லா கொதிக்கிற வெந்நீயை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா வெந்நீர் ஊற்றி கிளறிக்கோங்க, மொத்தமா ஊத்திராதீங்க. இந்த அளவுக்கு நல்ல மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சூடாறட்டும், அதுக்கப்புறம் நம்ம கையால பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லாவே ஆறிட்டுங்க. இப்ப இதை கையால நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. இப்ப இதை இடியாப்ப குழல்ல வச்சிடலாம். இந்த மாவுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து இடியாப்ப குழல்ல வச்சிடலாம். உள்ள அச்சு போட்டு வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி மாவை ஃபுல்லா வச்சுக்கோங்க. இப்ப க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இட்லி தட்டுல ஈர துணி போட்டு வச்சிருக்கேங்க. இப்ப இதுல மாவை பிழிஞ்சு விட்டுக்கலாம். மாவு எல்லாத்தையும் நல்ல இட்லி தட்டில் அழகா பிழிஞ்சாச்சுங்க. நீங்க இடியாப்பம் பிடிங்கிறப்போ நல்ல நூல் மாதிரி கட்டாகாம வரணுங்க. அதுக்கு நீங்க பிசைறதுல தாங்க இருக்கு. நீங்க நல்லா பிசைஞ்சிட்டீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்குமே அழகா வருங்க. இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்துல வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊற்றி வச்சிருக்குங்க. நல்ல தண்ணி கொதிச்சுட்டுங்க. இப்போ நம்ம இதில் இட்லி தட்டை வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் தட்டை இப்படி நீங்க நேரா வச்சீங்கன்னா 2வது வைக்கிறத கிராஸா வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் தண்ணி விழாது. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். 7 நிமிஷம் ஆகுதுங்க. இப்போ இதை நம்ம ஓபன் பண்ணிடலாம். பாருங்க, அழகா வெந்து வந்திருக்குது. இடியாப்பம் வேகிறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆகாதுங்க. 6-7 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்க, எடுக்கிறதுக்கு எவ்வளவு அழகா பூ மாதிரி வருது. அவ்வளவுதாங்க, பஞ்சு போல இடியாப்பம் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இதுல தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டா நம்ம எத்தனை சாப்பிடறோம்னே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையா இருக்கும். கடலைக்கறி, சொதிக்குழம்பு, கறி குழம்பு எல்லாமே இந்த இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிடலாங்க. எல்லாமே ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம வீட்டு சாப்பாடு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.